அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் இப்போ வக்ரகதியில இருந்து வரும் நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறார், என்னென்ன தாக்கங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னமும் 7.5 சனி முடிஞ்சிருச்சாங்கிற டவுட்லயே இருக்காங்க. காரணம் அஷ்டமத்துல குரு இரண்டும் சேர்ந்து அவங்கள ரொம்ப பாடாப்படுத்துது. துலாம் ராசிக்கு 6ல ராஜயோகமா ராகு பகவான் இருந்தாலுமே 12ல கேது இருந்தும் வாழ்க்கையை சரிச்சு விட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். துலாம் ராசி அன்பர்கள் மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய நபர்கள், வருத்தத்துல இருக்கக்கூடிய நபர்கள், வேதனைப்படக்கூடிய நபர்கள் யாருமே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு இந்த நோய் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் வேற எந்த ராசிக்கும் வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கிற அளவுக்கு துலாம் ராசிக்கு அவ்வளோ பிரச்சனையா இருக்கு இப்போதைக்கு நிலைமை. எதை எடுத்தாலும் சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள், பொருளாதார ரீதியான நிறைய ஏற்ற இறக்கங்கள், பண விஷயத்துக்காக போராட வேண்டி இருக்கு, நிம்மதி இல்லாம போறது, குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு சூழல், வேலைக்கு போறோங்கிற ஒரு கட்டாயம், ஆனா மன அவஸ்தை, அசிங்கம், அவமானம், துயரம், நம்பிக்கை துரோகம், ஏமாற்றப்படுறது, இந்த மாதிரி பல வலி வேதனைகளை அனுபவிச்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படிங்கிற ஆசையோட வாழ்க்கைய நகர்த்தும் ஒவ்வொரு துலாம் ராசி அன்பர்களுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் நிறையவே பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருப்பார். மன ரீதியான தாக்கத்தை உங்களுக்கு நிறையவே சனி பகவான் ஏற்படுத்தி இருப்பார். அதிலிருந்து விடுதலையாக ஒரு 5 மாத காலகட்டம் உங்களுக்கு சனி பகவான் சூப்பரான அமைப்புல இருக்க போறார். ஜூலை மாதம் துவங்கினதிலிருந்தே சனி பகவானுடைய வக்ரகதி ஆரம்பமாயிடுச்சு. நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ர பெயர்ச்சி உங்களை காப்பாற்றும். இந்த அஷ்டமத்து குருவால ஏற்படக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையும் சனி பகவான் உங்களுக்கு நிவர்த்தி செய்து ஒரு நம்பிக்கையையும் பாசிட்டிவான விஷயத்தையும் ஒரு தன்னம்பிக்கைங்கிறத விட செல்ஃபா என்னால முடியுங்கிற கான்பிடென்ட் லெவலை உங்களுக்கு கொடுப்பார். சனி பகவான் மாதிரி பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் யாரும் கிடையாது. அவரே உங்களுக்கு சப்போர்ட்டிவா நிக்க போற இந்த காலகட்டத்துல நீங்க கரெக்டா இந்த பீரியடை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உண்டாகும். ஏன்னா நமக்கு எதிரி யாருன்னு தெரியாது, நமக்கு எது பிரச்சனைன்னு தெரியாது, எதனால நம்ம அஃபெக்ட் ஆக போறோம்னு தெரியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தெளிவா ஒரு முடிவெடுத்து கரெக்டான வழியில போனா வாழ்க்கையில சரியான ஒரு பாதையில நம்ம போக முடியும். அப்பதான் நமக்கு ஒரு நல்ல மாற்றம், நல்ல வாழ்க்கைங்கிறது கிடைக்கும். ஏன்னா வாழ்க்கையில மிக மோசமா ஒரு நம்பிக்கை இழந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தி கடந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே துன்பத்தை ஏற்படுத்துச்சு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல பிரச்சனை இருக்கலாம், வேலைக்கு போனா வேலையிலயும் பிரச்சனை, ஒரு சிலர் வேலை கிடைக்காம வீட்லயே உட்கார்ந்துருக்காங்க, ஒரு சிலர் வேலை கிடைச்சாலுமே சம்பளம் ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுல இருக்கு, ஒரு சிலருக்கு வேலைக்கு போனாலும் ப்ரெஷர் அந்த அளவுக்கு இருக்கு. நம்ம என்னைக்கு நிம்மதியா இருப்போங்கிற கொஸ்டினை திரும்ப திரும்ப நம்ம மனசுக்குள்ள கேட்கிறோமே தவிர நிம்மதியா இல்லவே இல்லை. அடுத்த விஷயம் என்னன்னா, உங்க பேச்சு செயல்பாடுக்கு மதிப்பு மரியாதைங்கிறது சுத்தமா இல்லாம இருக்கும். என்ன காரணம், என்ன தப்பு, என்ன கஷ்டங்கிறத திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தா அதுக்கான பதில் கிடைக்கவே கிடைக்காது. ஓப்பனா சொல்ல போனா நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாறுந்த ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல. அந்த ஃபீலிங் என்ன மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சொத்து, இன்னொன்னு பணம், இன்னொன்னு வாழ்க்கை, இன்னொன்னு சுத்தி உள்ள ஒரு நபர்கள் பத்தினது. ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாறுந்திருப்போம். சரி, இதுல இருந்து முழுமையா விடுபட முடியாதா, இதுல இருந்து நம்ம வெளியில வர முடியாதா, நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னா இந்த சனி வக்கர பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். எப்படி நமக்கு சாதகமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்து சனி பகவான் வக்ரமடையும் போது அவ்வளோ சந்தோஷங்களை ஏற்படுத்துவார். குறிப்பா குழந்தை பாக்கியம், துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நிச்சயமா குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னொரு விஷயம் என்னன்னா, 3ஆம் பார்வையா வக்ரம் பெற்று சனி பகவான் உங்க களத்திர ஸ்தானத்தை பாக்குறார். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு திருமண அமைப்புங்கிறது ஏற்படும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண பாக்கியத்துல தடங்கல்களை ஏற்படுத்தின அதே சனி பகவான் இப்போ உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சாதாரணமா கிடையாது, குரு பலன் இல்லாத போது, அதாவது குரு அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கும் போதும் சனி பகவானுடைய பார்வை பட்டு கிடைக்கக்கூடிய திருமண வாழ்க்கைங்கிறது அபரிவிதமான ராஜயோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு லக்கடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்போ துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். இன்னொரு விஷயம், சனி பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க லாபஸ்தானத்தை பார்க்கிறார் வக்ரமடைந்து.
இந்த லாபஸ்தானத்தை சனி பார்க்கும்போது நீங்கள் ஏற்கனவே எங்கேயாவது பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க, இல்லை கொடுத்த பணம் எங்கேயாவது லாக் ஆகிருக்கு, இல்லைனா பிஸ்னஸில் ஏதாவது மறைமுகமாக மாட்டிக்கிட்டீங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஏமாந்துட்டீங்க, ஏதோ ஒரு சம்திங் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதிலிருந்து விடுபடுறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும். என்ன செஞ்சால் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம்ங்கிற ஒரு தெளிவான விஷயத்த கண்டிப்பாக சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சனி பகவான மாதிரி பாசிட்டிவான கிரகம் துலாம் ராசி என்பவர்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் சனி பகவான மாதிரி கொடுக்கிற தெய்வமும் கிடையாது. ஸோ இந்த காலகட்டம் முழுவதுமாக பாசிட்டிவாக இருக்கும். குறிப்பாக லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படும். இந்த பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு அபரிமிதமாக இருக்கும். உங்கள் கடனை அடைக்கலாம். வரவுக்கு மீறிய செலவு இருந்தது இல்லையா கடந்த காலகட்டங்களில், அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்ட்ரோல் ஆகும். மருத்துவ செலவுகள் குறையும். தேவையில்லாத அனாவசிய பேச்சுக்கள், அனாவசியமாக அந்நிய நபர்களுடைய தலையீடு, பிஸ்னஸில் இருந்த எதிரிகளுடைய தொல்லை, இது எல்லாமே நீங்கும். நிம்மதியாக வாழ்க்கையை நடத்துறதுக்கு சனி பகவான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தராருங்கிறது தான் உண்மை. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். வக்ரகதியிலிருந்து சனி பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது, எந்த சனியால் உங்கள் குடும்பம் கடந்த காலகட்டங்களில் பிரிஞ்சுதோ, குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்ததோ, தேவையில்லாத நபர்களால் உங்கள் வாழ்க்கை சுக்கு நூறாகி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கை கட்டி மரியாதை இல்லாமல் மரியாதை இழந்து வாய்ப்பொத்து நின்னீங்க இல்லையா, அது எல்லாமே மாறும். தப்பே உங்கள் மேலே இல்லாமல் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்குன்னு போய் நின்னீங்க இல்லையா, அந்த நிலைமை இப்போ மாறும். உங்களுடைய புதிய அத்தியாயம் பிறக்கும். சனி பகவான் வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மனமகிழ்ச்சியை உங்களுக்கு உண்டாக்குவார். நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன விஷயங்கள்லாம் யோசிக்கிறீங்களோ அந்த விஷயங்களுக்கு தெளிவான முடிவை ஏற்படுத்தி நியாயமான வழியில் உங்களை கொண்டு போய் நீங்கள் இனிமேல் இதை தான் செய்யணும், இதுதான் உங்கள் லைஃப், இதுதான் உங்கள் பாதை, இப்படி இருந்தால் தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிய வைப்பார். இனிமேல் சனி பகவானை நினச்சி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். சனி பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தை தாண்டி மனமகிழ்ச்சியை குடும்பத்தில் ஏற்படுத்துவார். உங்கள் உடன் பிறந்தவர்கள் கூட இருக்கவங்க எல்லாருமே உங்கள் மேலே ஒரு பகைமை உணர்வோடு இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, என்னன்னே தேவையில்லாமல் சண்டை போடுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, எப்படி இருக்கணும், எது நம்ம டீம், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும் போது கூட யார் நமக்கு குழி பறிக்கிறாங்க, எந்த விஷயத்தை எடுத்து செஞ்சால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சிந்தனைகளை உருவாக்குவார். அதே மாதிரி இவர் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரமடைகிறதுனால அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கும், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜெயிக்கிறதுக்கும், அரசு தேர்வு எழுதுறவங்களுக்கும் அதில் ஜெயிக்கிறதுக்கும், நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் சனி பகவான் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார். உங்கள் சுயஜாதகத்தில் சனி தசாவோ சனி புத்தியோ இல்லை சனியோடைய பார்வை சரியாக இல்லாதவங்களுக்கு சனி வக்ர பயிற்சி மிகவும் நல்லா இருக்கும். உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் ஆல்ரெடி வக்ரகதியில் இருக்கார் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். டோட்டலாக துலாம் ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டம். துலாம் ராசிக்கு இது வரம் தரும் வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னமும் சிறப்பு பலன்கள் காண நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பார்த்தீங்கன்னா, பிரதோஷ வழிபாடு செஞ்சு பாருங்க, அல்லது எண்ணெய் தானம் பண்ணி பாருங்க. சிவ வழிபாடு செய்ய செய்ய, குலதெய்வ வழிபாடு செய்ய செய்ய, பிரதோஷ வழிபாடு செய்ய செய்ய, அதே மாதிரி எண்ணெய் தானம் செய்ய செய்ய உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். துலாம் ராசி என்பவர்கள் சனிக்கிழமை தினங்களில் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த வக்ரகதி காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள், எதிர்பார்த்த நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடைபெறும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.